வணக்கம். ஐநார் துணை சீரியல்ல நம்ம நிலா ஒரு செம்ம கடுப்பாய் கோவத்துல இருக்காங்க. ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க. அவங்களால ஒர்க் எந்த கான்சன்ட்ரேட்டும் பண்ண முடியல. ஏன்னா சோழன்கிட்ட வேற சண்டை போட்டுட்டு வந்திருப்பாங்க. எல்லாமே இந்த ராகவால தாங்க. இவ எதுக்கு தேவையில்லாத இந்த மாரி சோழன உசுப்பேத்தி விட்டுட்டு இருப்பான். அந்த டென்ஷன்ல தானே அவர் எல்லாத்தையும் கடுப்பாயிட்டு இருக்காரு. அந்த கோவத்த நிலாகிட்டே காட்டிட்டாரு. நிலாவும் டென்ஷனா எதுக்கு சோழன் பேச மாட்றாரு? இது தப்பான விஷயமாச்சு. இந்த ஆள் வேற தேவையில்லாம நமக்கு மெசேஜ்லாம் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு ஏதோ பேசுறாங்க, டிசைன் பத்தி பேசுறாங்க. அதை பத்தி கூட அவங்க கவனிக்கல. அந்த நேரத்துல ராகவ் வந்து, என்ன நிலா இன்னுமா நீங்க வாட்ச் கட்டலன்னு கேட்கறாரு. ரொம்ப முக்கியம். வாட்ச் ப்ரெசென்ட் பண்ண. அவ கட்டினா என்ன, கட்டலாம் என்ன? அது சரிங்க. ஏன்னா அவரோட ஆள் இல்லை, அவர் லவ் பண்ண போறாரு. அதனால லவ் பண்றாரு. அதனால அவருக்கு ஒருத்த வாட்சை கட்டிக்கணும் தானே அவர் ஆசைப்படுறாரு. அதனால தான் அந்த கேள்வியும் கேட்குறாரு. சரி நிலா, ஒரு நிமிஷம் கேபினுக்கு வாங்க. நியூ ப்ராஜெக்ட் வந்திருக்கு. அந்த டிசைன் பற்றி பேசணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ராகவன் அவங்கக்கிட்ட பேசணும். எதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் சோழங்கிட்ட ஏன் ஆளுன்னு சொல்லியிருக்கீங்கன்னு கேட்குறாரு. என்னது சோழங்கிட்ட நான் உங்கள் ஆளு சொன்னேன், என்ன நீலா சொல்கிறீங்கன்னு கேட்க. தெரியாத மாதிரி நடிக்காதீங்க ராகவ். எதுக்கு தேவையில்லாமல் சோழங்கிட்ட வந்து நீங்கள் அனாவசியமாக பேசியிருக்கேன், ஏன் ஆளு பார்த்து கூட்டிகிட்டு போ அப்படிலாம் சொல்கிறீங்க. நீங்கள் ஹோட்டலில் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச உடனே நம்ம கிளம்புனால அப்போ வந்து என்னை பிக்கப் பண்ண வந்தார்ல சோழனு. ஓ உங்கள் கசினா? அதனால் அவருக்கு என்ன வந்திருக்கு? நான் அதுவும் சொன்ன மாதிரி இல்லையே, எனக்கு ஞாபகமே இல்லையான்னு அப்படியே அந்த ஆள் பொய் சொல்கிறாங்க. உடனே சரி அதை விடுங்க. எதுக்கு நீங்கள் வாட்ச் எனக்கு ப்ரெசென்ட் பண்ணீங்க? அதில் எதுக்கு ஸ்டேட்டஸில் வந்து கிஸ் சிம்பிள் வச்சுட்டு ஹாட் சிம்பிளாக வச்சுருக்கீங்க? இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? அது இல்லாமல் மிட் நைட்டில் வேறு எனக்கு அன்வான்டாக கால் பண்ணுறீங்க, மெசேஜ் பண்ணுறீங்களா? இல்லை டூ மச் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அதுமாதிரி பண்ணுறவெல்லாம் வச்சுக்காதீங்க. இதனால் எனக்கு சோனுக்கு சண்டை வருதுன்னு சொல்கிறாரு. என்னங்க இது நிலா, நான் உங்களுக்கு இதை அனுப்புனா அவருக்கு என்ன ஆச்சு? அவர் ஏன் டென்ஷன் ஆகணும்னு கேட்குறாங்க. ஏங்க டென்ஷன் ஆக மாட்டாங்களா? சோழன் வந்து என்னோட புருஷன் அப்படின்றாங்க. கம்மிருங்க நிலா, சும்மா காமெடிலாம் பண்ணுறீங்க, ஃப்ராங்க்லாம் பண்ணாதீங்க, என்ன விளையாடுறீங்களா அப்படின்ற. எங்க நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன ஜோக் பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க நம்பலாம் பாருங்கன்னு ஃபோட்டோ காட்டுறாங்க. ஷாக் ஆகுறாரு நம்ம ராகவ. சீரியஸாக சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் எதுக்கு அன்றைக்கி என்கிட்ட கசின் சொன்னீங்க? அன்றைக்கி ஒரு சூழ்நிலை சுச்சுவேஷன் நான் சொன்னேன், அதுக்கு இதுக்கு என்ன இருக்குது? நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ராகவை திட்டிடுறாங்க நம்ம நிலா. சரி, இந்த டென்ஷன்லேயே நம்ம ராகவ் இருக்கார். நம்ம சேரங்கிட்ட அவர் வேலை பார்க்குற இன்ஜினியர் என்ன பண்ணுவார், அப்பா எனக்கு ஒரு தெரிஞ்ச ஆஃபீஸர் வந்து நல்ல டிசைன் பண்ணுற ஆள் வேணும், புதுசாக ஒரு பில்டிங் டிசைன் பண்ணோமா, அதுக்கு சில ஐடியாலாம் கொடுக்கணும், நல்ல ஆளுன்னு தான் சொல்லுங்கன்னு சொன்னார். எனக்கு ஞாபகம் தான் வந்தது சேரன், கொஞ்சம் என் கூட வரியா அப்படின்றாரு. என்ன சார் எனக்கு ஒன்றுமே புரியல, நான் அவ்வளோ பெரிய ஆளான்னு கேட்குறாரு. இல்லைப்பா நீ தானே பார்த்து இந்த பில்டிங்க்கே ஐடியா கொடுத்து இது மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க பிளான் பண்ணி, அதை அவர்கிட்ட சொன்னேன். சரி ஒரு மேஸ்திரி தான், ஆனால் அவர் ரொம்ப திறமைசாலின்னு உங்களை பற்றி சொன்னேன். அவர் கூட்டு வர சொன்னார் சேரன்னு. கார்லேயே கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போனால் நம்ம ராகவன் ஆஃபீஸுக்கு தாங்க போகிறாரு. போன உடனே அந்த இன்ஜினியரையும் சேரனையும் வெல்கம் பண்ணுறாரு நம்ம ராகவ். ராகவ் பார்த்த உடனே நம்ம சேரன் என்ன பண்ணுறாரு, நல்லா இருக்கீங்களா தம்பி, நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாரு. எனக்கு ஞாபகமே இல்லையே அப்படின்னு சொல்கிறான் இந்த ராகவ். அது எப்படி ஞாபகம் இல்லாத போகும்? நிலா வந்து சோழனை கசின்னு சொன்னது மட்டும் ஞாபகம் இருக்குது. இது வந்து வீட்டுக்கு வந்திருக்கா, டீ சாப்பிட்ருக்கான், 2-3 தடவை வந்து நிலாவை கூட்டின்னு போயிருக்கான். அப்போல்லாம் வந்து தெரியலையா? என்னமா நடிக்கிறான் பற்றி அவன். காத்திருந்தவன் பொண்டாட்டியை நேற்று வந்தவன் கூட்டின்னு போன கதையை அந்த ராகவ் பண்ணிட்டு இருக்கான். அவளே பாவம் நிலா எப்போ லவ் சொல்லுவான்னு சொல்லிட்டு மொத்த குடும்பம் காத்துட்ருக்கு. சோழ அவன் மேலே உயிரே வச்சுட்டு இருக்கான். அவளுக்காக எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். நடுவில் வந்து இவன் சிவபூஜையில் கரடி நோடின மாதிரி இந்த ராகவ் தேவையில்லாத விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்கான். என் ஊர் உலகத்தில் வந்து வேறு எந்த படித்த பொண்ணு அழகான பொண்ணு இல்லையா? நிலா மட்டும்தான் அவன் கண்ணுக்கு அழகாக தெரியல, என்னன்னு தெரியல. தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் வந்து மூக்க நுழைச்சிட்டு இருக்கான் இந்த ராகவ். பத்தாதுக்கு நம்ம சேரனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. எங்கள் வீட்டு கூட வந்தீங்களே, எங்கள் தம்பி ஒய்ஃப் நிலாங்க, அவங்க கூட உங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு ஒன்று தான் அவனுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்குது. வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு அந்த டிசைன்ஸ்லாம் காட்டுறான். இந்த வேலைலாம் பண்ணுங்கள், இதெல்லாம் இந்த மாதிரிலாம் எனக்கு பண்ணி கொடுணும், எல்லாம் ஓகேன்றாரு. சரி அப்போ எதுக்குங்க, எனக்கு ஒரு டவுட்டுங்க, ஜோனோட ஒய்ஃபு நிலான்னு சொல்கிறீங்க, அப்போ எதுக்கு அவங்க என்ன கசின்னு சொல்கிறாங்க அப்படின்னாங்க. என்னங்க எனக்கு 3 தம்பிங்க, 2வது தம்பி தான் சோழன், அவனோட ஒய்ஃபு தாங்க நிலா அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வந்து கசின் ஏன் சொன்னாங்கன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுற வேண்டியது தான். இவர் பெரிய மகா யோகிய இந்த சேனல் தேவையில்லாமல் இவனே வந்து எல்லா விஷயத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க. சேரனு என்ன பண்ணிட்டான், அந்த ராகவ் கிட்ட வந்து அவங்க நடந்த விஷயம்லாம் சொல்கிறான். நிலா கூச்சவனுக்கு நடந்த விஷயம்லாம் சொல்கிறான். அவங்க உண்மையாக வந்து லவ் பண்ணல, கல்யாணமும் பண்ணிக்கல, சும்மா ஒரு ஃபேக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கினாங்க, கூடிய சீக்கிரத்தை டிவோர்ஸ் ஆக போகுது, டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு குடும்ப விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. யாருன்னா குடும்ப விஷயத்த மொத்தமாக இப்படி சொல்லுவாங்களா? அவங்களோட பர்சனல் விஷயம். நிலாவுக்கு சோழனை பிடிக்குதோ இல்லையோ, ராகவ் பிடிக்குதோ இல்லையோ, இல்லை வேறு யாருன்னா பிடிக்குதோ இல்லையோ, அது வந்து நிலாவை எடுக்கிற முடிவு தான். யார் சொல்லிலாம் அவங்க மனசை மாற்ற முடியும்? அவங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதான் செய்வாங்க. அதுக்கு நம்ம வற்புறுத்தியை சொல்ல முடியும்?
இது தேவையில்லாமல் வந்து இந்த சேரன் பண்ண வேலை வந்து ஒரு முட்டாள்தனமான வேலை தான் வைக்கும். ஒருத்தவங்கள பர்சனல் விஷயத்த அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணவே கூடாது. இவர் தேவையில்லாமல் ராகவங்கிட்ட போய் நடந்த விஷயம்லாம் சொல்லிட்டான். இதோட இந்த ராகம் அவ்வளோதாங்க, இதே பிடிச்சிப்பான். இப்போ நிலாவுக்கே பிளாக்மெயில் பண்ண போகிறான். என்னங்க அப்படிலாம் சொன்னீங்க, என் ஹஸ்பண்ட் சொன்னீங்க, இப்போ என்ன நீங்கள் கல்யாணமே பண்ணிக்கல, ஒரு ஃபேக் கல்யாணமோ டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேள்வியும் கேட்க போகிறான். இது எப்படி கொண்டு போக போகிறான்னு தெரியல. வீட்டில் வந்து நிலா என்னதான் சேரங்கிட்ட சத்தம் போடுவாளா என்னன்னு தெரியல. ஆனால் செம திட்டணுங்க. அப்போ தாங்க இந்த சேரன் பெரிய இவர் மாதிரி தேவையில்லாத எல்லா பிரச்சனையும் கரெக்டாக கூடி வர நேரத்தில் ஒரு கருப்பு மை வச்ச மாதிரி இந்த சேரன் வந்து சொதப்பிட்டாரு இந்த விஷயத்தை. ஏதோ நிலா மனசில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சோழன் வராரு. அதுக்குள்ளே இந்த ஆள் வர இந்த மாதிரி விஷயத்த பண்ணி தொலைச்சிட்டான்னா இன்னும் வர இந்த ராகவோட டார்ச்சர் அதிகமாக இருக்கும். இன்னும் என்ன நடக்க போகுதுன்னா, என்னோட யூகம் படி என்ன நடக்க போகுதுன்னா, ஒருவேளை நிலாவோட அப்பா அம்மா கிட்ட போய் நேராகடியாக எங்கள் பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு கட்டி கொடுங்கன்னு அவன் கேட்கலாம். இங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் அவன் சொல்லி இன்னும் குட்டையை குழப்பப்பான்னு சொல்லிட்டு பல யோசனையாக இருக்குது. மக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வர வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.